பவானி சாகர் தொகுதி சட்டமன்ற பகுதியில் உள்ள வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற தேர்தல் ஒரு வித்தியாசமா வந்திருக்கு. நிறைய கட்சிகள் பங்கு பெறோம், அது கட்சிகளுக்கான தேர்தல் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதை பொறுத்தவரை மக்களுக்கான தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். காரணம், இந்த அரசாங்கம் மக்களை கவனிக்கவில்லை. திமுக அரசாங்கம் கடன் மட்டும் 12 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்யல. அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர எந்த நடவடிக்கையுமே இல்லை. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பிள்ளைங்க இருக்குன்னா அதுக்கு ஒரு தொழில் செய்வதற்கோ ஒரு தொழிற்சாலை அமைத்து அதில் வேலை கொடுப்பதற்கோ வழி இல்லாமல் வைத்திருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் இருந்தா மக்களுடைய நிலைமை இதே, இந்த அடித்தட்டு மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். அதனாலதான் ஒரு மாற்று அரசியல் இங்க இருக்கணும், வேணும். அப்படிங்கறதுனாலதான் நான் நம்ம துரோகிகள் செஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைவர் எப்படி கட்சி நடத்தினாரு, அம்மா எப்படி கட்சி நடத்தினாங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு துணையா இருந்தாங்க அவங்க 2 பேரும், அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு என்னையும் வெளில தள்ளி நான் தான் முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போயிருக்கேன், ஆனா நானே இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அரசியல் பண்ணா எப்படி சரியா வரும்? இப்ப எனக்கே இந்த நிலைமைன்னா, நம்ம அடிமட்ட தொண்டர்கள் தலைவர் அம்மான்னு வழி வழியா வந்த குடும்பங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளவு பேர் இருக்காங்க. அது கிராம பகுதிகள்ல ரொம்ப இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினைச்சு பார்க்கல. அது மட்டும் இல்ல, பொதுமக்களுடைய நிலைமையும் நினைச்சு பார்க்கல. இத பார்த்துதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிதான் நான் புறப்பட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கேன். எனக்கு சொந்தமான கட்சின்னு இதை நான் சொல்ல மாட்டேன். இது உங்களோட கட்சி தான். இது மக்களோட கட்சி தான். அதனால இங்க பவானி சாகர் தொகுதியில ராக்கிய நிக்க வச்சிருக்கோம். புரியுதா? அதனால உங்களோட ஒருத்தர் தான் அவரு. அப்படியாப்பட்ட ஆட்கள் தான் இருக்கணும். அப்பதான் நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரை அணுகி நீங்க பார்த்து சொல்லிடலாம். அதுக்காக தான் அவரை இங்க போட்டிருக்கோம். ஒண்ணு புரிஞ்சுங்க, நம்ம ஏற்கனவே நான் வச்சுட்டு போன அரசாங்கத்துல இருந்தவங்க இங்க உள்ள உங்க மக்களை எல்லாம் சரியா பார்க்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்தது. ஏன்னா தலைவர் முத படம் நடிக்கும் போது மதுரை வீரன் கதாபாத்திரத்துல நடிச்சவர் அவரு. சரியா? அப்படி இருக்கும்போது அவரை எடுத்து வளர்த்தவங்க உங்க ஆட்கள் தான். எல்லாருக்கும் தெரியும்ல அது. அப்படியாப்பட்ட படத்தை பார்த்திருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன். இதை கேள்விப்பட்டதும் என்ன பார்த்தாங்க, உங்க ஊர் மக்கள் பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னதும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். என்ன இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்களே, நம்ம கட்சியில அந்த மாதிரி ஒரு வழக்கமே இல்லையே, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவோம், பாகுபாடே பார்த்ததில்ல, தலைவரும் பார்த்ததில்ல, அம்மாவும் பார்த்ததில்ல, இப்படி இருக்குதே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பவானி சாகர் தொகுதியில நம்ம நின்று ஆகணும், ராக்கிய போட்டாகணும் அப்படின்னு சொல்லிதான் போட்டிருக்கோம். அவருக்கு நீங்க எல்லாம் ஒத்துமையா எல்லாரும் வாக்களிக்கணும். இந்த ஊர் மக்களும் நம்ம மேல பிரியம் உள்ளவங்க பொதுமக்களும் நிச்சயம் நமக்கு வாக்களிப்பாங்க. காரணம், ஒரு நல்ல அரசாங்கம் உருவாகணும். அது எதுக்காக சொல்றேன்னா, மக்களுக்கு இப்ப திமுக ஆட்சி சரியா எதுவுமே செய்யல. ஏழை மக்களுக்கும் செய்யல, நடுத்தர மக்களுக்கும் செய்யல.
அதனால அவங்களுக்கு நிர்வாக திறமை சுத்தமா இல்ல, நிர்வகிக்கிற தன்மை சுத்தமா இல்ல. அதனாலதான் நான் இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாதுங்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா டோக்கன் கொடுக்குறேன், ஏழை எளிதில் பார்த்து டோக்கன் கொடுக்குறேன், 8000 ரூபாய்க்கு போய் ஏதாவது சாமான் வாங்கிக்கிங்கம்பாங்க. இது எல்லாம் உங்க பணம் தான். இது போய் திருப்ப அவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா திரும்ப கடன் தான் வாங்குவாங்க. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன், 7000 கோடி மாசத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கோம். இதே வேலையை தான் திருப்பி செய்வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க. மேற்கொண்டு உங்க மேலதான் தலையில தான் வைப்பாங்க. அதெல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம தேர்தல் இருக்கையில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறேன், பெண்களுக்கு வேண்டியதை எல்லாம் சொல்லியிருக்கேன். அத நல்லபடியா நீங்க நமக்கு வாக்களிக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு வாக்கெடுப்பு பிரச்சனை வந்தது, மறுசீராய்வு. அதுல சரியா அவங்க நினைச்சபடி நடக்கல. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். அரசியலமைப்பு சட்டப்படி 26வது வருஷத்திற்கு பிறகு மக்கள் கணக்கெடுப்பு சென்சஸ் படி தொகுதி மறு சீரமைப்பு நடக்கணும். 1971ல 7.2% பங்குல 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதிகள் நமக்கு ஒதுக்குனாங்க. அதுபடிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப 26லயோ இந்த வருஷத்துலயோ அடுத்த வருஷத்துலயோ அவங்க கணக்கெடுப்பு நடத்தி ஆகணும். அந்த சமயத்திலும் அவங்க 850 தொகுதியாக அதிகப்படுத்துறதா சொல்றாங்க பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதிய. அப்படி ஆக்குனாலும் நமக்கு 7.2% பங்கோட அதே பங்குல எடுத்து 62 தொகுதிகள் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணுங்கிறத உங்க வாயிலா மத்திய அரசுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த தேர்தலில் பவானி சாகர் தனி தொகுதி ராக்கி நிக்கிறாரு. அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவருக்கு அமோக வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். அந்தியூர் தொகுதியிலிருந்து கோபால்னு நிக்கிறாரு. அவரு பாமகல இருந்து நிக்கிறாரு. ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய நம்மளுடைய கூட்டணி கட்சியில உள்ளவங்க, அவங்களுக்கு அந்த கோபால் அவர்களுக்கு சிலிண்டர் சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்தது பவானில ஆறுமுகம் அவர்களுக்கு சிலிண்டர் சின்னத்துல வாக்களிக்கணும்னு கேட்டு உங்கள்கிட்ட என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு, நாளை நமதே, வெற்றி நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். வீரத்தமிழ் மரபில் வீறு கொண்டு எழுநேற்றுக் கொண்டே எங்கள் வேலுநாச்சியாரே
வேட்பாளர்மா கருப்பு நிற்கிறோமா கட்டாயம் தோக்கடிக்கிறோமா நம்ம தாயே காப்பாத்தாயே எங்களை எல்லாம் காப்பாத்தாயே சாமி பொறுமையா 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 இருக்கக்கூடாது பொறுமையா பொறுமையா நல்ல கேமரா